ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சியாஸ் டைரி. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து ஃபேமிலியாக கொஞ்சம் வெளியே கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண போயிருந்தது. ஸோ ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியே கிளம்பிட்டோம். பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி மொபைலில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு விவோ ஷோரூம் வரைக்கும் போனிருந்தது. நாங்கள் அங்கேயும் போயிட்டு நாங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது மால் போகலாம், போயிட்டு நம்ம வந்து கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியிருந்தது. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு நாங்கள் கூகுள் பண்ணி பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஷாப்பிங் மால்னால் ஓகே எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் வேறு மாதிரி நாங்கள் திங்க் பண்ணிட்டு நாங்கள் போனோம் ஃப்ரெண்ட்ஸ். பட் அது ஷாப்பிங் மால் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அது ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ரொம்ப எதிர்பார்ப்போடு பசங்க எல்லாம் போனாங்க. அங்கே ஃபன் சிட்டி இருக்கும், நல்லா ஃபன் பண்ணிட்டு நல்லா கேம்லாம் விளையாடிட்டு ஜாலியாக வரலாம். வந்துட்டு உள்ளே ஃபுட் கோர்ட் இருக்கும், நல்லா சாப்பிட்டுட்டு அங்கேயே நிறைய ஷோரூம்ஸ்லாம் இருக்கும், பிராண்டட் ஷோரூம் இருக்கும். ஸோ அங்கேயே நமக்கு தேவையானதை வாங்கிட்டு வரலான்னு சொல்லி தான் போனது. பட் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஷாப்பிங் மால்னு சொல்லி யாரும் தயவுசெய்து இந்த மால் இதுமாதிரி ஃபெமினா மால்னு சொன்னாங்க. பட் இது ஷாப்பிங் மால் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், இது ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் தான். நிறைய கடைகள் இருந்தது. ஒரே ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர் இருந்தது, 2 ஃப்ளோர் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது. பட் அந்த அளவுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லா ஷோரூம் பிராண்டட் ஷோரூம் அந்த மாதிரி எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். உள்ள சாரீஸ், பேக்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஜஸ்ட் பார்ன் பேபிஸ்குரிய திங்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் சும்மா போனதுக்காக பசங்க சும்மா ஒரு ரவுண்டு சும்மா அடித்து பார்த்தோம். ஹேண்ட் பேக்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. எங்களுக்கு என்னென்னா போன உடனே மைண்ட் ரொம்ப அப்செட் ஆகிடுச்சு. ஐயோ, நம்ம எப்படியோ எதிர்பார்ப்போடு வந்தோம், இப்படிதான் இருக்குதான்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம் சரி வெயில் பயங்கரமாக இருக்குது, எல்லாமே ஒரே நம்ம மால்குள்ளே எல்லா கடைகள் இருந்ததுன்னா சரி பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு. பட் அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு மேக்ஸ் போனால் வேறு எங்கேயும் போக வேண்டியது இருக்குது, ட்ரெண்ட்ஸ் வேறு எங்கேயும் போக வேண்டியது இருக்குது. ஸோ ஒன்று ஒவ்வொரு தூரத்தில் அப்படி தான் இருக்குது. ஒரு மால் அந்த மாதிரி எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து மால்னு சொல்லி போட்டு நீங்கள் தயவுசெய்து இது மால் கிடையாது, யாரும் நீங்கள் நம்பி இது பண்ண வேண்டாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பயங்கர வெயில்னு சரி ஓகே, பக்கத்தில் ஒரு ஜூஸ் ஷாப் இருந்தது. ஓகேன்னு சொல்லிட்டு ஃப்ரூட் ஜூஸ் ஆர்டர் பண்ணி நாங்கள் எல்லாம் ஜூஸ் வாங்கி சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு டைம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. சரி ஓகே, ரொம்ப லேட்டாக சாப்பிட்டுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அங்கே என்ன பண்ணுச்சுன்னா பக்கத்தில் அம்மிக்கல் ரெஸ்டாரண்ட் ரொம்ப ஃபேமஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே போனோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் யாரெல்லாம் அந்த அம்மிக்கல் ரெஸ்டாரண்ட் போயிருக்கீங்க, இதில் ஃபுட்லாம் எப்படி இருக்கும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். பட் நாங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் இந்த ஹோட்டலுக்கு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் கூகுள் பண்ணி பார்த்தா இது வந்து நல்ல ரிவ்யூஸ் இருந்தது. ஸோ அதனால தான் அங்கே நாங்கள் போனோம். நாங்கள் பார்த்திங்கன்னா யார் யாருக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் ஆர்டர் பண்ணோம். நம்ம ஜீரக சம்பா ரைஸில் தான் பிரியாணி பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. வெஜ்ஜு சாப்பிட்றவங்க வெஜ் மீல்ஸ் ஆர்டர் பண்ணியாச்சு. ஸோ நான்வெஜ் வேணுங்கிறவங்க நான்வெஜ் நாங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நல்ல ஸ்பைசியாகவே இருந்தது. ஸ்பைசி லைக் பண்ணுறோம் மறக்காமல் நீங்கள் இந்த ஹோட்டலுக்கு விசிட் பண்ணலாம், ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் சாப்பிட்டு என்ன பண்ணோம், சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து ஜூடியோ தான் போனோம். ஜூடியோ போனது நாங்கள் பிளான் பண்ணி ஃபஸ்ட் நாங்கள் வீட்டில் தான் கிளம்புனோம். ஏதோ மால் போயிட்டு வர்றப்போ வந்து ஜூடியோ போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு. இந்த ஷாப் பார்த்தீங்கன்னா என்னோடய சிஸ்டர் வீட்டிலேருந்து ரொம்ப டிஸ்டன்ஸு. இப்படி இருந்தாலும் போயாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கிட்டத்தட்ட 40 மினிட்ஸ் மேலே ட்ராவல் பண்ணி தான் போனோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா கடைசியில் சூப்பராக வச்சுருந்தாங்க. நான் நினச்சிட்டு இருந்தேன் அவுட்டரில் இருக்குது, இதுங்க எப்படி இருக்குமோ தெரியலேன்னு நினச்சிட்டு தான் போயிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா காட்டன் ட்ரெஸ்ஸஸ், குர்த்திஸ் எல்லாமே நிறைய வச்சுருந்தாங்க. ஜூடினாலே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தானே ஃப்ரெண்ட்ஸ். அது ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ஸஸ், குர்த்திஸ், டிஷர்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. கலெக்ஷன்ஸும் அல்டிமேட்டாக இருந்தது. பாருங்கள், ரொம்ப அழகாக இருந்தது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து வீடியோ ஷூட் பண்ணக்கூடாதான். பட் நான் என்ன பண்ணியாச்சு, ஃபுல்லாகவே ஷூட் பண்ணியாச்சு. ஒன்றும் சொல்லலை. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லலை, நான் அதுக்கு எல்லாமே ஷூட் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செப்பல்லாம் பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா செப்பல்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒரு செப்பலோ ஏதோ வாங்கி நம்ம வந்து காஸ்ட்லியாக வாங்கி யூஸ் பண்ணுறதை விட இதில் நம்ம நிறைய கலெக்ஷன்ஸை வாங்கி வச்சுக்கலாம். நம்ம அந்த காலேஜ் போகிற பொண்ணுங்களை பசங்களாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து ஸ்கூல் படிக்கிறவங்க இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்தது. ட்ரெண்டிங்கில் உள்ள செப்பல்ஸ்லாம் இருந்தது. ரொம்ப குவாலிட்டியாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னாங்க வந்து, நான் ஆக்சுவலாக நிறையவே கவர் பண்ணிவிட்டேன். ஃபுல்லாக கவர் பண்ணி முடிக்கிற டைமில் தான் வந்து மேடம் இங்கே ஃபோட்டோஸ் எடுத்துக்கோங்க, வீடியோஸ் இங்கே வந்து அலோ கிடையாது மேடம்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம தான் ஆல்ரெடி எடுத்து முடிச்சாச்சு, அதனால் ஓகேன்னு சொல்லிட்டேன் நான். இங்கே நம்ம என்னெல்லாம் திங்ஸ் வாங்கணுங்கிறத கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் என்ன ட்ரெஸ் வாங்கினோம், என்ன திங்ஸ்லாம் வாங்கினோம் இங்கேன்னு சொல்லிட்டு நான் மறக்காம ஒரு வீடியோவில் போடுறேன். இந்த குர்த்திஸ்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 399 தான். பட் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருந்தது.
அங்கே பார்த்தீங்கன்னா ட்ரையல் ரூமில் அவ்வளோ க்யூ, சரியான கூட்டம் பிள்ளைங்க. அங்கேயே கிட்டத்தட்ட அவ்வளோ வெயிட்டிங். பில் போடுறதுல பார்த்தீங்கன்னா 3-4 லைனில் ரேஷன் கடை நின்ன மாதிரி நிற்க வேண்டியது ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில். அது எப்போதும் அப்படி தான். அங்கே அவ்வளோ கூட்டமாக இருக்கும். அங்கே பில் போடுற இடத்துல பயங்கர கூட்டமாக இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா பாய்ஸ்க்கும் ஜென்ஸ்க்கும் உள்ள கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. ஓகே, பசங்களுக்கு வந்து எதாவது டிஷர்ட்ஸ் அந்த மாதிரி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர் நாங்கள் போயிருந்தோம். அங்கேயும் கொஞ்சம் நல்லா வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே பசங்களுக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இவ்வளோ டயர்டாக இருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மார்னிங் வீட்டுக்கு கிளம்பி வந்தோம். நாங்கள் ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, ரொம்ப லேட்டாக ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஜூடியோவில் தான் ரொம்ப நேரம் நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஜூடியோவில் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா சும்மா செம்மையாக சூப்பராக போச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எங்களுக்கு திருப்தியாக நாங்கள் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். வர பாருங்கள் நல்லா இருட்டுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் காலையில் போனோம், நல்லா இருட்டுச்சு. வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பயங்கர டிராஃபிக்கில் ரொம்ப நேரம் மாட்டிக்கிட்டோம் நாங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோலாம் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸில் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.